ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை பகுதியில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக அனந்தலை கிராமத்தில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்பயிர்கள் மழைநீரில் முழுகியதால் விவசாயிகள் கவலை அடைந்திருக்கின்றனர். முதலில் அந்த காட்சிகளையும் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களையும் கேட்கலாம். மாவட்டம் வாலாஜா வட்டம் அனந்தலை கிராமத்துல இருக்குங்க. 6 ஏக்கரா நிலம். இதெல்லாம் இந்த 6 ஏக்கரா நிலத்துல இருந்து கடன் வாங்கி தான் நான் பயிர் வச்சுக்கிறேன். இது வரைக்கும் அதிகாரிங்க கிட்ட கூட வந்து பார்த்து சொல்லி போட்டாவும் அனுப்பிச்சேன். இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. நாங்க வாயறதா சாவறதா சொல்லுங்களேன். இல்ல குழந்தை குட்டிங்களா தம்மம்மா குழந்தைங்க வச்சுக்கிறேன். நான் அந்த குழந்தைங்களுக்கு கூட பால் வாங்கிக்கிறது கூட வழி இல்லை. இந்த 6 ஏக்கராவும் 2 நாள் மழையில வந்து இந்த மாதிரி சேதாரம் ஆகி போச்சு. நாங்க இது குறித்தான விவரங்களையும் உடைய செய்தியாளர் அருளரசன் வழங்க நாம் கேட்கலாம். அருளரசன், கள விவரம். நிச்சயமாக ஷாம். வாலாஜாபேட்டை அருகே நாளை அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 6 ஏக்கர் நெற்பயிர் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்து உள்ளதாக விவசாயிகள் குமுறலோடு தங்களுடைய வேதனை தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த அனந்தலை கிராமத்தில் பயிரிடப்பட்டிருந்த சுமார் 6 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நெற்பயிர் தற்போது 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக தண்ணீரில் நெற்பயிர் முழுவதுமாக சேதமடைந்து விட்டதாக விவசாயிகள் தங்களது ஆதங்கத்தோடு வேதனை தெரிவித்து வருகின்றனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதியில் 2 நாட்களாக உலுக்கி வரும் பெஞ்சல் புயல் தாக்கத்தின் காரணமாக தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் உள்ள விவசாய நிலம் முற்றிலுமாக சூறாவளி காற்று வீசியதன் காரணமாக நீரில் மூழ்கியும் சேதமடைந்துள்ளது. அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களில் உள்ள பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் அறுவடைக்கு முன்பாக பெய்த இந்த கனமழையின் காரணமாக நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதாகவும் கவலையோடு தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வங்கிகளில் கடன் வாங்கி நெற்பயிர் வைத்தால் இப்படி மழைநீரில் முற்றிலுமாக சேதமடைந்து எங்களுக்கு சேதமடைந்து இருப்பது எங்களுக்கு ஒரு துக்க நிகழ்வாக உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். இது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வாலாஜாபேட்டை அடுத்த அனந்தலை கிராமத்தை சேர்ந்த விவசாயிகளான வெங்கடேசன், வேல்முருகன், பிரபா ஆகியோருக்கு சொந்தமான சுமார் 6 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்து நாளை அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் கடந்த 2 நாட்களாக சூறாவளி காற்றுடன் கூடிய பெய்து வரும் கனமழையின் காரணமாக முற்றிலுமாக நீரில் சாய்ந்தும் நீரில் மூழ்கியும் சேதமடைந்து உள்ளதாகவும் இதை பற்றி மாவட்ட நிர்வாகத்திற்கு விவசாயிகள் போன் மூலமாக தகவல் தெரிவித்தும் இதுநாள் வரை எந்த ஒரு அதிகாரியும் நேரில் வந்து இந்த இடத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு என குமரரோடு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தனர். எனவே மாவட்ட நிர்வாகம் எந்த கால தாமதமின்றி விவசாயிகளின் நலன் கருதி சேதமடைந்த நெற்பயிர்களை இடங்களை உடனடியாக நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு உரிய இழப்பீடு தமிழக அரசுக்கு அறிக்கையாக செலுத்தி அவர்களுக்கு இழப்பீடு தொகையை வாங்கி வழங்க வேண்டும் எனவே இந்த விவசாயிகளின் கோரிக்கையாகவே தெரிவித்தனர். ஷாம். விவரங்களுக்கு நன்றி அருளரசன்.